ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ். இது செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் எப்போவுமே இரும்பு கடாயில் ஹை ஹீட்டில் வச்சு செய்யுங்க. நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட் வரும். வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளார போகலாம். இரும்பு கடாயை அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அது ஹை ஹீட்டில் இருக்கும் போது 1.5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விடுங்க. அப்புறம் அதில் ஒரு 10 பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி போடுங்க. அதிலேயே சும்மா ஒரு சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணி போடுங்க. இது ஆப்ஷனல் தான். நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் அதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதையும் நல்லா வதக்கி, இது எல்லாமே ஹை ஹீட்டில் இருக்கணும். பாருங்கள் எவ்வளோ ஹீட்டில் இருக்குது பாருங்கள் என்னோடய கடாய். அதுக்கப்புறம் அதில் ஒரு 3/4 கப் கேரட் பொடி பொடியாக கட் பண்ணி போடுங்க. அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இது எல்லாமே நல்லெண்ணெயில் பண்ணுங்கள், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது பீன்ஸ், அதுவும் ஒரு 3/4 கப் பீன்ஸ் போட்டுக்கோங்க. அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது கேபேஜ், முட்டைக்கோஸ், அதுவும் ஒரு 3/4 கப் போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையுமே வதக்கிக்கோங்க. இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் டைம் கொடுக்காமல் கிளறிட்டுருக்கணும். இப்போ இன்னொரு ப்ராசஸ். இதில் சாஸ் எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் நல்லெண்ணெயில் ஒரு 2 ஸ்பூன் வினிகர், 2 ஸ்பூன் சில்லி சாஸ், 2 ஸ்பூன் சோயா சாஸ், இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி வச்சுக்க போகிறேன். இதில் நான் நல்லெண்ணெய்ன்னு சொல்கிறது செசமி ஆயில். அது வெறும் எள்ளுடைய எண்ணெய். அது நம்ம இந்தியாவில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. அதனால் நம்ம நல்லெண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்கு. இது ஒயிட் பெப்பராக இருந்தால் நல்லது. ஒயிட் பெப்பர் இல்லைங்கிற ஸ்டேஜில் நீங்கள் பிளாக் பெப்பரை யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எல்லாமே ஹை ஹீட்டில் வச்சுக்கிறேன். இப்போது நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சாஸை அதில் ஊற்றிடுறேன். இது ஏன் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோன்னா எல்லா சாஸுமே ஈவனாக மிக்ஸ் ஆகும் இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி ஊற்றும் போது. பாருங்கள் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம ரைஸ் ஆட் பண்ண போகிறோம். ரைஸ் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். இப்போ நீங்கள் காலையில் ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறதா இருந்தால் நைட்டே பாஸ்மதி ரைஸை வேக வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. ஸோ காலையில் எடுத்திங்கன்னா நல்ல வெரையாக உங்களுக்கு கொஞ்சம் கூட மாய்ச்சர் இல்லாமல் இருக்கும். இப்போ மத்தியானம் பண்ண போகிறதா இருந்தால் காலையில் இந்த ப்ராசஸை பண்ணுங்கள். பாருங்கள் நான் போடுற ரைஸ் எவ்வளோ உதிராக இருக்குது பாருங்கள். ஏன்னா ஃப்ரைட் ரைஸுக்கு ரைஸ் எப்போவுமே ரொம்ப உதிராக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இன்னொன்று என்னென்னா, நம்ம அதை கிளறும் போது ரைஸ் உதிராக இருந்தால் நல்லா ஃப்ரை ஆகும். ரைஸை நம்ம ஃப்ரை பண்ணுறதுனால தான் இது ஃப்ரைட் ரைஸ்ன்னு சொல்கிறோம். பாருங்கள் நான் சொன்ன அளவு 2 அரைக்கா அரிசிக்கு கரெக்டாக இருக்கும். அதாவது 400 கிராம் முடிஞ்சிருச்சு. பாருங்கள் நான் சர்வ் பண்ண போகிறேன். சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸை மேலே கார்னிஷ் பண்ணி சர்வ் பண்ண போகிறேன். பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு. வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ.